திருநங்கைகளை வந்துட்டு நாங்க சாதிச்சவங்க எவ்வளவு பேர் வந்து இந்த தமிழ்நாட்டுல உலாவாடிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா காவல்துறையில, வழக்கறிஞர் துறையில, மருத்துவத்துறை, மாணவத்துறைகள், அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு சாலை இருக்கிற எல்லா விஷயத்துலயும் வந்து நாங்க வந்து எல்லாத்துலயும் சாதிச்சுதான் வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கான ஒரு வாய்ப்பு, கரெக்டான வாய்ப்பு எங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல இன்னும் கிடைக்கல. அது என்னன்னா இந்த இராணுவத்துறையில கிடைக்கல. கண்டிப்பா இராணுவத்துறையில எல்லாம் கிடைச்சா திருநங்கைகள் நாங்க வந்துட்டு இந்த இந்தியாக்காக கை கொடுப்போம், போர் தொடுப்போம். இந்தியா வெற்றி பெறதுக்கு நாங்க சமநிலைப்படுத்துவோம். வருடம் நீங்க வேண்டுதல் வைப்பீங்களா? இந்த வருடம் நீங்க என்ன வேண்டுதல் வருஷம் வந்துட்டு திருநங்கைகள் ஆகிய நாங்க வந்துட்டு எங்க ஐயனை நினைச்சு இந்த ஆடை அலங்காரம், அப்புறம் அழகு அலங்காரம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி எங்க ஐயனுக்காக தாலி கட்டியா இருக்கிறப்ப, அந்த கற்பூரம் ஏத்துறப்ப, தேர் வரப்ப நாங்க ஒரு வேண்டுதல் வைப்போம். அந்த வேண்டுதல் எங்களுக்கு கை கொடுக்கறதுனாலதான் நிச்சயமா நாங்க வருஷம் வந்துட்டே இருக்கோம். இந்த வேண்டுதலை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்து எங்களோட ஒரே ஒரு வேண்டுதல், இந்தியா சமநிலை பெற்று வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எங்களோட இந்த வேண்டுதலை எங்க ஐயன் நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா அடுத்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமா வந்துட்டு ஐயனுக்காக நாங்க வந்து கோஷமிட்டு கற்பூரம் ஏத்தி கூத்தாண்டவனை வணங்குவோம்.